ஹாய் வெனிகாட் ஃபேமிலி. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போ ரீசெண்டாக பேசின 2-3 பேர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப கன்சர்னாக, நீ ஸ்கின் கேருக்கு ஆஃப்டர் டெலிவரி என்ன பண்ணுறேன்னு எனக்கு சொல்ல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களும் இப்போ வந்து போஸ்ட் பார்ட்டம், அதாவது டெலிவரி ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணுற, ஏதாவது தெரிஞ்சதுன்னா நானும் யூஸ் பண்ணிப்பேன், ஸ்கின்னெல்லாம் ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. சேம் டு யூ, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் என்னோட கசின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மச்சி என்ன சொன்னாங்க, ஏன் முகில் முன்னாடிலாம் நீ பயங்கரமாக பண்ணிப்பியே, இப்போ அதுக்குலாம் ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சத்தியமாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் டைம் இருந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுவேன்னு. நிஜமாக உட்கார்றதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில் நான் கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்குது, ராத்திரி எப்படி ஆகுதுன்னே தெரில, அவ்வளோ வேகமாக டைம் போகுது. இதுக்கு முன்னாடி டெலிவரி ஆன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, குழந்த வந்ததுக்கப்புறம் டைம் போகிறதே உனக்கு தெரியாது, உனக்கு எதுக்குமே டைம் இருக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ரியலைஸும் பண்ணுறேன், ஓ இப்படி தான் இருக்குமான்னு இருக்கும். ஸோ ஸ்கின் கேருக்குலாம் ரொம்ப பெருசாக டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்ல. ஆனால் இந்த மாதிரி டைமில் எப்படி ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் வரும்போது தான், ஏன் இது மாதிரி ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு வந்து இப்போ 3 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது. 2 மந்த்ஸ் முடிஞ்ச டைமில் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அங்கே வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அப்படியே வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்தது, நேரம் மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் லொக்கேஷன் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போ இதுவுமே வந்து தம்பி இப்போ தூங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எப்போயும் தூங்குறதே முதல்ல ரேரு பகல் டைமில். ஸோ அப்படி தூங்கும்போது டக்குன்னு வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கிட்டா அப்புறம் கூட ஏதாவது பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கலாம், முன்னாடி எடுத்தது பின்னாடி எடுத்ததுன்னு மாற்றி எதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கிளியர் ஸ்கின்கான டிப்ஸ் வந்து அதிகமாக சொல்கிறது என்னென்னா, ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் வந்து டெய்லி ரப் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஈஸியாக கோல்டு பிடிச்சிக்கிறவங்க, அப்புறம் வந்து சைனஸ் இருக்கிறவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூக்கம் இல்லாமல் ஃபேஸ் வந்து பஃபியாக இருக்கிறதுனாலையுமே வந்து இந்த ஐஸ் ரப் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த பஃபினஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுவுமே டெய்லிலாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. எனக்காக நான் டக்குன்னு கண்ணாடியில் பார்க்குறப்போ ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படியே ஆப்வியஸாக கண்ணில் தெரிஞ்சுதுன்னா, அப்போ ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா ரப் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இன்னொன்று, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் ஆக்டர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துட்டு நமக்கும் வந்து கிளியராக இருக்கணும், ஸ்கின் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபேஸில் இம்பர்ஃபெக்டாக அப்படின்னு நினைக்கிறோம். பட் சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதும் அழகாக தான் இருக்கும். ஓரளவு ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சைட்லேருந்தும் பண்ணுனா ஓகே. இப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வருவோம். ஐஸ் வச்சு ரப் பண்ணனா அது பண்ண முடியாதவங்க ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் ஸ்டெப்புக்கு வந்துட வேண்டியதான். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயுமே சரி, இப்போ ஆஃப்டர் டெலிவரியுமே சரி, இந்த நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் லோஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபீட் ப்ளூம் பண்ணுறதுனால, தம்பியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ப்ரெக்னன்சி சேஃபாக இருக்கணும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே இது தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இன்றைக்கி நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதே ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை. மாய்ஸ்சரைசர் நீங்கள் ரொட்டீனாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வேணால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பட்ஜெட்டில் ஃப்ரம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு சூட்டபிள் ஆகிறத நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. இந்த நியூட்ரிடம் போத் சம்மர் வின்டர் ரெண்டுக்குமே இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்லாயிருக்கு. அதில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு, நான் எப்போவுமே ஸ்கின் கேருக்கு மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நியூட்ரிடமே ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனது வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். வின்டரில் பயங்கரமாக ட்ரை ஆகும், சம்மரில் ரொம்ப ஆயிலி ஆகும். ரெண்டுலேயுமே எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி நான் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, லிப்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகுது. அதுவும் வின்டர்னாலையான்னு தெரில, ஆனால் வின்டரில் எப்போவுமே எனக்கு ஆகிறத விடவே இந்த தடவை ரொம்ப ட்ரை ஆகிருக்கு. அதனால நான் சும்மா ரேண்டமாக அப்பா ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஒரு லிப் பாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த லிப் பாம் வந்து கலர்லாம் இருக்காது, ஜஸ்ட் வேஸ்லின் வந்து டியூப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால் அதை தான் வந்து நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன லிப் பாம் வந்து பிடிக்குமோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவுமே நான் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் என்ன லிப் பாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. என் ஸ்கின்னுமே வந்து இப்போது ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப கிளியர் ஸ்கின்னாலாம் இல்லை. நான் காமிச்சிருப்பேன் எனக்கு அங்கங்கே வந்து குட்டி குட்டி ப்ளெமிஷஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இந்த டைமில் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வச்சு சொல்கிறேன். அப்படின்னா, நமக்குன்னு எதுவுமே பண்ணிக்க முடியலையே, அது சில சமயத்துமே
கண்ணாடியில் முகத்தை பார்க்குறதுக்கு கூட டைம் இருக்காது. இந்த டைம் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நமக்குன்னு நம்ம ஒன்றுமே பண்ணிக்கிறது இல்லைல்ல அப்படிலாம் வந்து தோண ஆரம்பிக்கும். அதுவே சில சமயம் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பாரு அப்படின்னு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது டைம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செய்ய பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் யாரையாவது ஹெல்ப் கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் என்னை ஃப்ரீ பண்ணி விடுங்க, நான் இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக தம்பி பகலில் தூங்கி திடீர்னு தூங்குன டைமாக பார்த்து நான் டக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசி அந்த கிளிப்பிங்கில் கூட அம்மாவோட வாய்ஸ் கேட்கும். முகில் அவன் முழிச்சிட்டான் அப்படின்னு டக்குன்னு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறத பாதியில் நிறுத்திட்டு போயிருப்பேன். திரும்பி மறுநாள் நைட்டு தான் நைட் ரொட்டீன் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே, ஆல்ரெடி நான் ஒரு கொரியன் ஸ்கின் கேர் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே வந்து எப்படி ரெடி பண்ணி வைக்கணும்னு. அது மாதிரி ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஓவர் நைட் ரைஸை வந்து ஊற வச்சு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டதை ஃபேஸ் ஃபுல்லாக தாராளமாக அப்படியே வந்து புஸ்ன்னு அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காற்றுல அதை அப்படியே வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து செட்டில் ஆக விட்டுறணும். கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ எதுவும் வச்சு துடைக்க வேண்டாம். இது நல்லா ஃபேஸில் அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆலிவேரா ஜெல் போட போகிறேன். நீங்களும் ஆலிவேரா ஜெல் உங்களுக்கு என்ன பிராண்டில் செட் ஆகுமோ, நேச்சுரல் ஆலிவேரா ஜெல் சில பேருக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிறது வந்து சில பேருக்கு செட் ஆகுது, சில பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது. எனக்கெல்லாம் செட்டே ஆனதில்லை. அதனால நான் வந்து நல்ல ஆலிவேரா ஜெல் வந்து தேடிட்டு இருந்தேன். வில்வா, தேகா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேஸ் ஷாப்பு, ஏகப்பட்ட பிராண்டில் வந்து ஆலிவேரா ஜெல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டில் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அதே எடுத்துக்கோங்க. எனக்கு ரீசன்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு இந்த விஷ்கேர் பிராண்டு. கோகோனட் ஆயில் நல்லாயிருக்கு, ஹேர் க்ரோத் சீரம் நல்லாயிருக்கு, இப்போ ஆலிவேரா ஜெல்லும் இதில் நல்லா இருந்துச்சு. அதனால் நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு சஜஷனாக மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் வாங்கினது இல்லைன்னா வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். அப்படியே ஜெல்லி மாதிரி கோல்ட் ப்ரெஸ் பண்ணி விழுந்த மாதிரி விழுகும். ஒரு சின்ன ஃப்ராக்ரன்ஸ் கூட அதில் இருக்காது. ஸோ எனக்குமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் நான் காட்டின எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் ரேண்டமாக தேடி எனக்கு எது செட் ஆகிருக்கோ அதை நான் வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன சஜஷனாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இது யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா மற்ற அந்த ப்ராடக்ட்ஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஒரு வழியாக இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது நடுவில் ஒரு 10 தடவை எந்திரிச்சு போய் தொட்டிலாட்டி விட்டுட்டு அவனையும் காம் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது மணி 12 மணிக்கு தான் இந்த வீடியோவே நான் முடித்தேன். சரி, நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் வாட்டரும் ஆலிவேரா ஜெல்லும் நல்ல காம்பினேஷன். கொஞ்சம் நல்லாவே வந்து பளிச்சுன்னு க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஃபேஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது பெட்டரான ஐடியாஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட்மார்ட்டம் டைமில் டெலிவரி முடிச்சுட்டு நிற்கவே நேரம் இல்லை, ஆனால் ஸ்கின் கேர்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.